இனிய வணக்கம். அதிகாரம் அது தகையணங்குறுத்தல். அதில் 4வது குறள், காமத்துப்பாலிலே 4வது குறள், 1084. கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தால் பெண்தகை பேதைக்கு அமர்த்தன கண் என்ற அருமையான இந்த கவித்துவ குறள் இது. கண்டார் உயிர் உண்ணும் தோற்றம், அது உயிர் பறிப்பதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். யமன் பறிச்சான் அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே இவ எப்படிப்பட்டவனா, பெண்தகை பேதை என்று எழுதுகிறார். பேதை ரொம்ப இன்னோசன்ட், எதுவுமே தெரியாது. பேதமை, பேதமை வேற, பேதை வேற இல்லையா? அப்ப இந்த பெண்தகை பேதை, அழகிய பெண்ணானவள், இவளுடைய இந்த இந்த இனிய ரொம்ப ஒரு இன்னோசன்ட் இல்லையா, ஏதும் அறியாத இந்த அழகிய பெண்ணினுடைய போர் செய்யும் கண்கள், அமர் என்றால் போர், அமர்த்தன கண். இந்த கண் போர் செய்யும் அந்த ஆற்றலுடைய கண்கள். நம்ம நிலப்போர் பார்த்துருக்கிறோம், வான்போர் பார்த்துருக்கிறோம், கடல் போர் பார்த்துருக்கிறோம். கடலில் போர் நடக்கும், வானில் போர் நடக்கும், நிலத்தில் போர் நடக்கும் இல்லையா? இன்னைக்கு போரினுடைய களம் மாறிவிட்டாலும் போர் நடந்து கொண்டு இருக்கும். அந்த போரிலே உயிர் பறிக்கப்படும், அது இயற்கை. ஆனால் இவருடைய விழிப்போர் இருக்கிறதே, இத்துணை போரிலும் பங்கு கொண்ட அந்த வீரன் அதற்கெல்லாம் அஞ்சவில்லை. இவளுடைய விழிப்போரிலே நான் வீழ்ந்து விட்டேன், என்னால் எழ முடியவில்லை. கண்டார் உயிரின்னும் தோற்றம், அவளுடைய அந்த பார்வை இருக்கிறதே, அது என் உயிரை பறித்து செல்லுகிறது. அவள் இனியவள், அவள் ரொம்ப நல்லவ, அழகிய பெண். ஏதும் அறியாத அந்த அழகிய பெண்ணினுடைய அந்த விழி, அது செய்யும் அந்த போர், அந்த போரிலே என்னுடைய உயிர் அங்கே களவாடப்பட்டு விட்டது. நான் என்னை இழந்து நிற்கிறேன். கண்டார் உயிரின்னும் தோற்றத்தால், அது வள்ளுவர் அப்படியே உணர்ந்து உணர்ந்து உருகி உருகி இழந்து இழந்து தன்னையே அதை ஆக்கிக்கொண்டு எழுதிய கவிதை என்று தான் எண்ண தோன்றுகிறது. இதே உணர்வோடு இது படித்தால் நமக்குள் அந்த அந்த வள்ளுவர் சிந்தனை அங்கே நமக்குள் பல அந்த உயர்ந்த எண்ணங்களை ஏற்படுத்தும். அது நமக்குள் இருக்கும் இந்த டொபமின் சுரப்பிகளை சுரந்து உடல் நலமும் உள்ள நலமும் ஓங்கி நிற்கும். இந்த குறளில் நீங்கள் அப்படியே பயணித்து படித்தால் அவ்வளவு ஒரு அற்புதத்தை, உயிர்ப்பினை காணலாம் என்று சொல்லி மீண்டும் அந்த குறளை வாசிக்கிறேன். கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தால் பெண்தகை பேதைக்கு அமர்த்தன கண் என்ற குறள் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். பாரதி சொன்ன மாதிரி, ஆதலினால் காதல் செய்வீர். வணக்கம்.